ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அஞ்சலி அவங்க ஊரில் ஜாத்திரை. அஞ்சலி அவங்க ஊரில் நாங்கள்லாம் கெஸ்ட்டு வந்திருக்கோம். அக்கா பார்த்தீங்கன்னா கூ கரைச்சின்னு இருக்காங்க. கோயிலாண்ட கூ ஊற்றிட்டு பொங்கல் வச்சுன்னு வரணும் போயிட்டு. ஏதோ குட்டீஸ் என்ன பண்ணிக்கிறாங்க வேதா கேத்தி ஆல்ரெடி பார்த்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2வது நாள் ஜாத்திரை. அதனால் அம்மனுக்கு பூ கரைச்சும் பொங்கலும் செஞ்சு எடுத்துன்னு போய் அம்மனுக்கு படைக்கலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். பெரிய அக்கா ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, மீனாக்கா. அப்புறமா சுபத்ரா அக்காவும் மாமாவும் பசங்கள்லாம் வந்தாங்க. ஃபஸ்ட்டு கேத்ரின்னு பெரிய அக்கா வந்துட்டாங்க. அப்புறமா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு எல்லாம் பூஜைலாம் பண்ணிருக்கோம் வீட்டிலே. நல்லா பெருசாச்சு இது அது மேலே போகிறதுல சொல்லுது. சரணுக்கு வந்து டைஃபாய்டு ஜுரம் வந்துட்டு இருந்தது. அப்போது நான் சாமிக்கிட்ட நேர்த்திக்கரணம் பண்ணிக்கினேன். இது போல் சரணுக்கண்டி நல்லா ஆயிட்டானா நான் கூ ஊற்றுறேன் அம்மா அப்படின்னு வேண்டிக்கினேன். அதனால் கூ கரைச்சி பொங்கலும் எடுத்துக்கணும், அங்கே போய் செய்யலான்னு கோயிலுக்கு. கூப்பிட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வண்டியில். நானும் சுபத்ரா அக்கா மீனாக்கா எல்லோரும் கிளம்பிட்டாங்க. குழந்தைங்கெல்லாம் வண்டியில் போயிட்டாங்க. நான் வந்து கூ எடுத்துக்கினேன், அக்கா வந்து பொங்கல் எடுத்துக்கினாங்க. அப்புறமா கோயில் அன்றைக்கி போயிட்டாங்க. போயிட்டு கோயிலில் 3 சுற்று சுற்றிட்டு அப்புறமா சாமி கும்பிட்டு கூ ஊற்றணும். இதுதாங்க எங்கள் ஊர் நடுவீதிக்கு எங்கள் அம்மா. இப்போ வந்து காலியாக தான் இருக்கும். ஆனால் நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா சரியான ஜனம் இருக்கும். சாமி செஞ்சு வச்சுருப்பாங்க மஞ்சாலே. அப்போ வந்து இங்கே நிற்க கூட முடியாது, அவ்வளோ ஜனமாக இருக்கும். சாமி கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமி கும்பிட்டு அப்புறமா பொங்கல் எடுத்துன்னு அப்புறமா அங்கே இருக்க எங்கள் அம்மா கோயில் அன்றைக்கி போகலாம் அப்படின்ட்டு அங்கே பொங்கல் வைக்கணும்ல, அதனால் அங்கே கிளம்பிட்டோம். நான் அக்காங்கெல்லாம் போயிட்டோம். கடைங்கெல்லாம் இப்போயே அதிகமாக போட்டுட்டாங்க. ஆனால் அது கம்மி தாங்க. நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இது காலையில் அதனால் கம்மியாக இருக்குது. சாயந்தரம் ஆகிறதுக்கெல்லாம் ஃபுல்லாக இதெல்லாம் கடைங்க தான் இருக்கும். பாருங்கள், சரண் வந்து இதை பார்த்துட்டு இப்போயே நான் என்னை சுற்று வைங்க அப்படின்னு கேட்குறேன். எனக்கு அந்த கார் வேணும் அப்படின்றேன். அப்புறமா சாயந்தரம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறமா எங்கம்மா கோயிலுக்கு வந்துட்டேங்க. சரியான ஜனங்க உள்ளே போனால். அப்புறமா அக்கா வந்து வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தா நான் இலை எடுத்துன்னு போட்டு வந்துட்டேன். அப்புறமா அக்காங்களை அங்கே நிற்க வச்சுட்டு நான் போய் இலை வாங்கினார்லான்னு போயிட்டேன். அம்மனை பார்க்கறதுக்கு க்யூவில் நின்று இருக்காங்க. அக்கா வந்து க்யூவில் நின்னெல்லாம் பார்க்க முடியாது, வா இப்படியே சாமி கும்பிடலாம், இலை வச்சு போடு பொங்கல் அப்படின்னாங்க. அம்மனுக்கு நேர்த்திக்கரணம் பண்ணுறவங்க நிறைய பேர் புடவையெல்லாம் போட்டு செலுத்திட்டு இருந்தாங்க. எனக்கும் இருக்குது, ஆனால் எடுத்துன்னு வரத்துக்கு மறந்துட்டேன். அப்புறமா சாயந்தரம் எடுத்துன்னு வரலாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொங்கல் மட்டும் படிச்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுன்னு இருந்தோம். சாமியெல்லாம் கும்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாமியை கும்பிட்டு அக்கா வந்து எல்லோரும் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. அதனால் எல்லோரும் உக்காந்துருந்தோம். அப்புறம் வந்து அக்கா வந்து சுபத்ரா அக்கா பொங்கல் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டு சரி வா அவங்க போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு தெருவை போகும்போது வரும்போது எந்த தெருவுனாலும் வழி இருக்குங்க எங்கள் தெருவுக்கு போகிறதுக்கு. அதனால் ஒரு 5 தெரு தாண்டி 6வது தெருவுக்கு வந்துட்டோம். எந்த தெரு வண்டியில் நம்ம போகிறது? அந்த ப்ளூ கலர் பெயிண்டா? சரி வா. இது வந்துட்டு அக்கா வந்து சமையல் வேலை ஆரம்பிச்சுன்னு இருந்தாங்க. அப்புறமா எல்லோரும் சாப்பிட்டு இருந்தோம். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.